ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்காக இனிமேல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தைங்க கேட்ட உடனே வழக்கமாக செய்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இல்லாமல் இந்த மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வெறும் 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது. உருளைக்கிழங்க தோல் சீவி நமக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட மசாலாவை சேர்க்கறதுக்காக ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டு நமக்கு என்ன மசாலா வேணுமோ அதை சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து கையில் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஃப்ரைஸை மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போதே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா திரும்பவும் செகண்ட் டைம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி இன்னொரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக 5 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நீங்கள் உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ அதை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.